Hi friends. Hi friends. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே 22nd ஜூன் 2025. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் டு நைட். ஆமா फ्रेंड्स, இன்னைக்கு வந்து ஈவினிங் vlog தான். ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போறீங்க. நம்ம வந்து என்ன சமைக்க போறோம், ஒரு எம்மியான டிஷ் வந்து யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்கும், கௌசியப்பாவுக்கு பிடிக்கும். பசங்களை கொஞ்சம் பிடிக்காதுங்க, ஆனா வந்து எனக்கு கௌசியப்பாவுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கௌசியும் சாப்பிடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து என்ன டின்னர் என்ன செய்ய போறோம்ன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் நான் செய்ய போகிறேன். இந்த அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டைல் வந்து அக்கா அம்மா எல்லாருமே நாங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவோம். செம்மையாக இருக்கும். கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு தான் செய்வோம், ஆனால் வந்து நம்ம அந்த பொடிங்க அதெல்லாம் வறுத்து அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளைனாக சிம்பிளாக, ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா நம்ம பிரியாணியோடு சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை வச்சே சாப்பிடுவீங்க, மறுநாள் சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். அந்த மாதிரி அரைச்சி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு வந்து நம்ம கடைசியாக தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஒரு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா தொக்கு மாதிரி செம்மையாக இருக்கும். வந்து வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கிறேன், ஒரு 4 தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது என்னென்னா வந்து அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம வெங்காயம் தக்காளி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு திக்காக வரும். இதில் வந்து எந்த ஒரு பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்ற அந்த மாதிரி எதுவுமே அரைச்சி ஊற்றுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேக வைக்கிறது தான். வெங்காயம் தக்காளி நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து திக்காக வரும். அதுக்காக ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் நல்லா வந்து தக்காளி மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காய் பாருங்கள், இப்படி 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முழுசாகவும் போடலாம், இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து அது அப்போ தான் அந்த காரம் அதெல்லாம் முழுசாக போடுறத விட இது பிடிக்கும் எங்களுக்கு, இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது. இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துட்றேன். இது வந்து எங்கள் குடும்பத்தோட ஃபேவரட்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கினாலும் வதக்கலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க மாட்டோம். அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வரும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து தேவையான அளவு நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்கும். காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், நிறைய இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு காரம் அதிகமாக விரும்புகிறவங்க சேர்த்தி போட்டுக்கலாம். நாங்கள் மீடியம் தான் போடுவோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காரக்குழம்புக்கு நிறைய வைப்போம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா பொரியல் மாதிரியும் இருக்கக்கூடாது, ஒரு குழம்பு மாதிரியும் இருக்கக்கூடாது, அப்படியே தொக்கு மாதிரி வரும். கொஞ்சமாக தண்ணி இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் அப்படியே கத்திரிக்காய் வேகட்டும். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து புளி கரைசல் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கிறேன். அந்த புளி பச்சை வாசம் போகிற வரையும் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு, இதுதான் ஸ்பெஷல். இதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கடுகு வச்சுருந்தாலும் வடகம் வச்சுருந்தாலும் தாளிப்பு வந்து கடைசியாக போடுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து அதுதான் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வடகம் இருக்கிறதுனால வெங்காய வடகம் போட்டு நான் தாளிக்க போகிறேன். கடுகு இருந்தாலும் கடைசியாக போடுங்க. கடுகு இருந்துச்சுன்னா நல்லா பூண்டு இடித்து போட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வெந்தயம் அதெல்லாம் கூட ஆட் பண்ணி நீங்கள் தாளிப்பு போட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு, கார குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸே, வந்து கடுகு மட்டும் போடாமல் கூட வந்து பூண்டு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டிங்கன்னா தாளிப்பு சூப்பராக இருக்கும். வடகம் போட்டு நம்ம தாளிக்கிற மாதிரி டேஸ்ட் வரும். இந்த வடகம் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சிலர் வடகம் இல்லைன்றவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வடகம் வீடியோ, வெங்காய வடகம் வீடியோ எடுத்துருக்குறோம். அதை வந்து நாங்கள் லிங்க்கில் வைக்கிறோம். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கூட 2 கிலோ கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வடகம் போட்டாச்சு. இதுக்கு வந்து லாஸ்ட்டு இந்த 2 வந்து கம்பல்சரியாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு தட்டிக்கவே முடியாது. பூண்டு வந்து அப்படியே தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். இது என்னன்னா வந்து இந்த பூண்டும் மிளகுத்தூள் வந்து நம்ம எண்ணெயிலையும் போட்டு வறுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து நம்ம அடுப்பு நிறுத்தினதும் குழம்புல அப்படியே போடணும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துறேன். இப்போ வந்து நம்ம கடைசியாக என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா, குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு லாஸ்ட்டாக கொட்டுறோம். குழம்புலாம் அந்த தாளிப்பு தான் அந்த குழம்போட ஃப்ளேவர், செம்ம அது ட்ரெடிஷனல் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு இப்படி தோலோடு இடித்து வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எண்ணெயில் போடாதுங்க, இப்படியே போட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூளும் வந்து நம்ம அப்படியே ராவாக போடுறோம். இதையும் வந்து எண்ணெயில் போட வேணாம். இதெல்லாம் கடைசியாக இப்படி சேர்த்து மட்டும் பாருங்கள். எண்ணெய் காய்னா இதுதான் அப்படின்னு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. அப்படியே லைட்டாக ஒரு கிளறி விட்டுடலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நிறைய இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பொரியல்னா ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே எடுத்து அழகாக சாதம் ஒயிட் ரைஸ் வச்சு இதை அப்படியே எடுத்து ஒயிட் ரைஸ் மேலே வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கு பார்க்கும்போது. நான் முதல்லே சொல்லியிருப்பேன், அது வந்து குழம்பு மாதிரியும் இருக்காது, பொரியல் மாதிரியும் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் எம்மியான நம்மளோட கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அப்படியே இந்த கத்திரிக்காய் வந்து உருவம் இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அப்படியே வச்சு பிசைஞ்சு சூப்பர். நல்ல காரம் வந்து தூக்கலாக போட்டும் செய்யலாம். நான் வந்து மீடியமாக தான் போடுவேன், ரொம்ப காரம் அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் வந்து மீடியமாக போட்டு செஞ்சேன். செம்மையாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒன்று என்னன்னா வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் விடிய காலையிலே பிசைஞ்சு கொடுத்தா கூட மதியம் அப்படியே இருக்கும். அந்த காரம் புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதில் ரெடி பண்ணலாம். அம்மாலாம் வந்து நாங்கள் படிக்கும்போது நிறைய நாள் இது வந்து இந்த மாதிரி எண்ணெய்க்காய் வச்சு பிசைஞ்சு கொடுப்பாங்க. விடிய காலையிலே வீட்டில இருந்து கிளம்பிடுவோம், மதியம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். காய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து புட்டு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு ராகி புட்டு செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து தேங்காயெல்லாம் வந்து துருவி வச்சாச்சு. இப்போ வந்து வெந்துருச்சு, எடுத்துடலாம் இதை.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்மையாக அட்டகாசமாக இருக்குது. சுகர்லாம் தூவி வச்சு தேங்காய் துருவல் இது வந்து நல்லா அழகாக உடச்சி விட்டு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ராகி புட்டு. சூட ஆவி பறக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே காலையில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நேத்திக்கு சண்டே வீடியோ எடுத்தோம் கொஞ்சம். அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்குறோம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கௌசியப்பாவுக்கு களி செஞ்சிட்ருக்குறேன். இது வந்து நேத்திக்கு நம்ம குழம்பு வச்சோம் பாருங்கள், கத்திரிக்காய் எண்ணெய் காய் வச்சோம்ல, அதுவே இருந்துச்சு. அதை நல்லா சூடு பண்ணிகிட்ருக்குறேன். எதுக்காகனா இந்த களிக்காக. களி தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து சரி இதுவும் கொஞ்சம் மீதியாச்சு. என்ன பண்ணலான்னு யோசித்தேன். நேத்திக்கு சாதம் வந்து கொஞ்சம் மீதியாச்சு. அந்த சாப்பாடு போட்டு ராகி மாவு போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து களி செஞ்சிட்ருக்குறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு நைட்டு பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது. அதை போட்டுட்டு ராகி மாவு போட்டு ஒரு 1/4 மணி நேரமே ஆயிடுச்சு. மாவு வெந்துருச்சு. இது கிளறி களி செஞ்சிடணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் மீதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே சூடு பண்ணிடலாம். நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நல்லா சுட சுட களிக்கு சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். பசங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி. இதுவும் வந்து களிக்கும் சாப்பிட்லான்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் சட்னி, தோசை பசங்களுக்காக. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை வந்து நிறுத்திட்டு இப்போ களி நம்ம சுற்றிக்கலாம். களி வந்து உருட்டிடலாம். இந்த மாதிரி வந்து நைட்டு சாதம் கொஞ்சம் மீதியாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். சாப்பாடு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி பழைய சாதம் கொஞ்சம் அப்படியே வச்சு நம்ம கொஞ்சம் மாவு ராகி மாவு போட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே களி ஆயிரும். ஒரு சிலர் பழைய சாதமும் சாப்பிட்லாம். நேற்று கூட நான் கொஞ்சம் பழைய சாதம் மீதியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊறுகாயெல்லாம் வச்சு ஷார்ட்ஸ் போட்டு இருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா வீடியோவுமே. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களோட உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்க முடியும்? உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் வளர்ந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து நம்ம வீட்டில் அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ். ராகி மாவு வந்து ராகி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சு மாவு அரைச்சிட்டு வந்தோம் மிஷினில் கொடுத்து. சரி நம்மளே அரைச்சிக்கலாம், நிறைய யூஸ் பண்ணுறதுனால மாவு வாங்குறதை விட நம்ம அரைச்சிக்கலான்ட்டு அரைச்சேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சாதம் வந்து கம்மியாக தான் இருக்கும், மாவு தான் நிறைய இருக்கும். கொஞ்சம் சாதம் தான் இருந்துச்சு. நல்லா வந்து ஹெல்த்தியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை சட்னி அந்த குழம்புலாம் ஊற்றி சாப்பிட போகிறோம். உருண்டைகள் பலவிதம் அப்படிங்கிற மாதிரி அது கௌசிப்பாவுக்கு, இது எனக்கு, பசங்களுக்கு செஞ்சால் இதில் பாதி ஆயிடும் பால். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே நமக்கு என்ன சாப்பிட்டு நல்லா மதன்னு இருக்க போது, வேலை செய்யணுன்னே தோண போதில்லை. பொங்கல் களியெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, ராகி காலையிலே சாப்பிட்றோம்ல. களியை இப்போ கொஞ்ச நாளாக செய்யவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சே எப்படியும் ஒரு மாதமே ஆயிருக்கும். ஏதாவது காலையில் செஞ்சிடறோமா, செய்யவே முடியல. இது வந்து பசங்களுக்காக அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அப்படியே 2 பேருமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருவாங்க. அவங்களுக்கு தோசை தான் போட்டுட்ருக்குறேன். வந்து உருட்டி வச்சிட்டோம்னா அப்படியே வச்சோம்னா காஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி உருட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டோம்னா மதியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம், தயிர் அதெல்லாம் சேர்த்து கூழ் மாதிரி கரைச்சும் குடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி களியாக கொடுக்கறத விட கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா குடிச்சிடுவாங்க பசங்க கூட, எதுவும் சொல்ல மாட்டாங்க. களின்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்.
சாய் எப்படின்னா களி பிடிக்கும் அவனுக்கு. களியாக கொடுத்த சாப்பிடுவான். கூழ் வந்து கை கூட வைக்க மாட்டான். இது வந்து மதியத்துக்கு தான், இதுவே சரியாக போயிடும். அது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போட்டுடலாம். இட்லி ஊற்றிடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பழைய சாதம் இருந்துச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேணாம், களி செஞ்சு எப்படி ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். சரி இன்னைக்கு களி செஞ்சிடலான்டா. குழம்பும் அதுக்கேற்ற மாதிரி நைட்டு குழம்பு இருந்துச்சு, எண்ணெய் காய் இருந்ததுனால இதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் தான் டக்குன்னு களி செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் பார்த்தீங்க. மதியம் என்ன சமைக்கலாம் என்னான்னு யோசிக்கணும். இனிமேல் என்னடா குழம்பு வைக்கிறதுன்ற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு ஹெல்ப்பு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்டுங்களுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்குமே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இந்த தருணத்தில் வேணும் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களோட உதவி வேணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பொறுமையாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு தள்ளிட்டு பார்க்காதீங்க. நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் போட்டுட்ருக்குறோம். ரொம்ப உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அந்த இதுக்கும் வந்து இதே சேனல்லையே வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்குறோம், அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சமைச்சாச்சு, பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த உடனே ஒரு லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.